நாமசங்கீர்த்தன மகாத்மியம் எங்க 12 பேருக்கு தான் தெரியும் நாளா யமன். 6 நாள் ஸ்வயம்பூ நாரத சம்பூ குமார கபிலோ மனு பிரஹ்லாதோ ஜனகோ பீஷ்ம பலிஹி வையாசகிர்வயம் துவாதே விஜானீமஹ தர்மம் பாகவதம் படா. எங்க 12 பேர்களுக்கு தான் தெரியும், பாக்கி பேர்களுக்கு புரியாதுடா. மட்டம் நினைப்பண்டா நாம சங்கீர்த்தன மகாத்மியத்தை. ஸ்வயம்பு பிரம்மதேவனுக்கு தெரியுமா, நாரத சுவாமிக்கு தெரியுமா, சம்பு பரமேஸ்வரனுக்கு தெரியுமா, சாஸ்திரநாமத்தை அம்பாளுக்கு சொன்னாலும் இல்லையா, குமாரா சனத்குமாருக்கு தெரியுமா, கபிலாவதாரம் பண்ண பிரபுக்கு தெரியுமா, மனுக்கு தெரியுமா, பிரகலாத சுவாமிக்கு தெரியுமா, நாளைக்கு சொல்ல போறாள், ஜனகனுக்கு தெரியுமா, மேலே இங்கே சொல்ல போறாள், பீஷ்மருக்கு தெரியுமா, பலிக்கு தெரியுமா, சுகாச்சாரியாளுக்கு தெரியுமா. சுகாச்சாரியால் சொல்றாள் என் பேரையும் எடுத்துக்கிட்டான் அங்கேங்கிறாள். பலிகி வையாசகி பயம் நாளா யமன் நாங்களும் அறிவோம் நாளா போச்சனவா எங்களுக்கும் தெரியும் பகவன் நாம மகாத்மியம் அத்தனை வசத்தியான் நாம நாமாவுக்கு கீடு இல்லைன்னு விட்டாள். பகவன் நாமாவை சொல்லிவிட்டா பாபமே நிற்காது. சொல்லிவிட்டு ஒண்ணு தெரிஞ்சுங்கோ, பகவன் நாமாவை நன்னா சொல்லணும், படிச்சு விட்டு சொல்லணும்னு இல்லை, உளறி சொன்னா கூட கரையேறலாம்னு தெரிஞ்சுங்கோ. இதுல இருந்து ரொம்ப மகா பாபியா இருக்கிற அஜாமலனே உளறி சொல்லி கரையேறினா சதாச்சார சம்பத்தியோட இருக்கிறவா ராமசங்கீர்த்தனம் பண்ணா அவளை பத்தி காக்கணுமா. ஏதாவதாலமகநிர்ரணாய பும்சாம் சங்கீர்த்தனம் பகவதோ கர்மணாம் விக்ருஷ்ய புத்ர பகவானே யதஜாமிளோபி நாராயணேதிம் ரியமாணயாய முக்தி. இங்க பிதாமகாள் முத்தனாவாள் நாமசங்கீர்த்தனம் பண்ணுவாளாம். சிவநாமா ராமநாமா ராத்திரி ஆமா 11 மணிக்கு நாமா அலறுவாளாம். 1 மணி பாட்டி சொல்லுவாள், என்ன நாமா என் காதல இன்னும் ஒலிக்கிறதும்பாள். அவன் அக்னிஹோத்திரம் பண்ணி அதுக்கு பலம்னு சொல்லுவாளாம். இது அப்படி நாமா பண்ணுவாளாம். பருத்தியூர்காட்சிவா அந்த இடத்த வந்து நமஸ்காரம் பண்ணுவாள், எங்க முத்தனா நாமசங்கீர்த்தனம் பண்ணாடம்னு. சாஷ்கிவாட்ட ராமாயணம் கேட்டிருக்கேன், எனக்கு அக்ஷராபியாசமே பருத்தியூர்காட்சி. ஏதாவதாலமகநிர்ஹரணாய பும்சாம் சங்கீர்த்தனம் பகவதோ குணகர்மணாம். சங்கீர்த்தனம் வேண்டியதில்லை, பகவானுடைய கல்யாண குணகணங்களையோ நாமாவையோ நன்னா சொல்லணுங்கிறது இல்லை. ஏதாவதா அலம்னாலா இப்படி உளறி சொன்னா கூட போறோம், நன்னா சொல்லணுங்கிறது இல்லையா. அலம்ங்கிறதுக்கு அலம் பூஷண பர்யாப்தி சக்தி வாரண வாச்சக, நன்னா சொல்லணுங்கிறது இல்லையடா. இப்படி உளறி சொன்ன அஜாமிளனே கரையா அஜாமிளோப்பி பாபியே கரையில் இருக்கிற போது, உளறி சொன்ன பாபியே கரையில் இருக்கிற போது சதாச்சார சம்பன்னாளா இருக்கிற மகான்கள் ஏதாவது உளறி சொன்னா கூட அவ கரையேறுவாங்கிறது என்னடா சந்தேகம். அது நன்னா சொல்லிவிட்டா அவளை பத்தி காக்கணுமா. விக்ருஷ்ய புத்திர மகவானி யதஜாமிளோபி நாராயணம் சொல்லிவிட்டு, இன்னமே நீங்க யாரும் நம்ம ஊருக்கு கழிச்சுன்னு வரம் தெரியுமோ, நாள் யமன் யமபடாள பார்த்து இஹ்வானவத்தி பகவத் குணதாமதேயம் சேதஷ்சன ஸ்மரதி தச்சரணாரவிந்தம் கிருஷ்ணாயனோ நமதி யச்சிரயே கதாபி தானானயத்வமசதோ விஷ்ணு கிருத்யா. எந்த நாக்கு பகவன் நாமா சொல்லலையோ சொல்ல விட்டாது. பல்லு கிடிக்குமா, உதடு மூடுமா. அவன் ஜானகி காந்த ஸ்மரணமா ஏதோ முன்னாடி மாட்டின்றவாதான் முணுமுணுக்குறா. எல்லாரும் சொல்லி போடுறது இல்லைன்னு என்னமோ பண்றது காரணமே தெரியல. எல்லாரும் சேர்ந்து கத்தினா தாங்குமோ, இந்த டியூப் லைட்டு பந்தல் தாங்குமோ, சொல்லி போடுறது இல்லைன்னு. என்ன சொல்லப்படாதுன்னு ஒருத்தருக்கு அண்ணம் இல்லை, என்னமோ சொல்லல. ஜிஹ்வானவக்தி பகவத் குணநாமதேயம் அதுக்காகத்தான் சந்தியோபாசனத்திலேயாவது கிருஷ்ணானுஸ்மரணம் பரம்னு ஸ்ரீ கிருஷ்ண 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 கிருஷ்ணான்னு கிருஷ்ணஸ்வரத்தை கொண்டு வச்சு விட்டாள். அலரி புண்ணம் 12 நாமாவதுன்னு விட்டாள். பகவானுடைய சரணத்தை எந்த மனசு நினைக்கலையோ, எந்த நாக்கு பகவன் நாமாவை சொல்லலையோ, பகவானுக்கு எந்த தர நமஸ்காரம் பண்ணலையோ, எந்த காது பகவத் குணம் காக்கலையோ, அவள் அறிஞ்சாயிடுச்சுன்னு வானம் ஊருக்கு போட்டு வரட்டி எடுத்துவிடு 21 நரக்கத்திலையும் சொல்லி ஹரே பஷ்யதே மாமகாக ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பார்த்தேளா என் பட்டர்களான நீங்கள்னு சொல்லிவிட்டு சுகாச்சாரியால் இந்த சரித்திரத்தை சொல்லி நாம சங்கீர்த்தன மகாத்மியம் யாரு சொன்னால் தெரியுமா? ராஜன்னு உனக்கு பாகவதம் சொல்ல வந்தேனே,
அப்போ அகஸ்தியர் இடத்துல மலைய பர்வதத்துல கட்டுட்டு வரேன்னாளாம். சுவாமியை பூஜை பண்ணிட்டு இருந்தாள். பாதி பூஜையிலே பேசாத பிரபு பேசினாளாம். இதிகாசமிமம் குஹ்யம், ரொம்ப ரகசியமான சரித்திரமா. நாமாக்கு இத்தனை பெருமை உண்டுன்னு மட்டமான புத்திக்கு அரங்காதா, அதனால எல்லாத்தையும் சொல்லாதே நாம மகாத்மா தேர்ந்தாள். இதிகாசமிமம் குஹ்யம் கதயாமாசமலயே ஆசீனோ ஹரிமர்ச்சயன். ஹரிமர்ச்சயன் பூஜை பண்ணிட்டு இருக்கிற போது சொன்னாலாம் பாதியில இந்த கதையா ஜாமில உபாக்கியானத்தை இப்ப கேட்டுட்டு வந்தேன் நாள். ஸ்ரீதர சுவாமி ஹரிமர்ச்சயன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் நாள்? பாதூஸ்பிருஷன்னு பகவானுடைய மங்கள விக்கிரகம் வச்சிருக்காளாம், கோபால விக்கிரகம். அந்த ரெண்டு காலையும் தொட்டுண்டு அகஸ்தியர் பிரமாணமா சொல்றேன் நாம காப்பாத்துனாளா. அவன் ஹரிமர்ச்சயன்னு பாதம் ஸ்பிருஷன்னு அர்த்தம் பண்ணினாள் ஸ்ரீதரர். கதயாமாசமலயே ஆசீனோ ஹரிமர்ச்சயன். தனோசக்தி நாமா இல்ல அவனா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ஆச்சாரியர் பாஷ்யம் பண்ணுவாரா? நாமா தனோசக்தி இந்த சரித்திரத்தை சொன்னாள். உடனே விருத்ராசுர வசம் சொன்னாள்.